வாங்க செலன்ஸ்கி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ராசா. ஆமாம், இப்போ பிரைம் மினிஸ்டர் நீங்களா வேற யாருமா? இல்லை நான் தான். இல்லையே, லிஸ்ட்ரஸ் அவர்கள் தான் நேற்று ஏதோ அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அது வேற, அது எங்களுக்குள்ள அரசியல் பிரச்சனைகள். யூகேல 1000 அரசியல் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்திக்கிடாதீங்க. சரி, நீங்கள் எனக்கு நிறைய ஆயுதங்கள் கொடுத்துருக்கீங்க, என்னைக்கு ஃபைட்டர் ஜெட்டை கொடுக்க போகிறீங்க? சீக்கிரமாக தந்துடுறோம். இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் நேராக யூகேக்கே போயிட்டார். அப்படி போனவர் அங்கே மட்டும்தான் போகிறாரா? இல்லை, அப்படியே அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ராஜாவெல்லாம் பார்த்துட்டு நேராக அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு ஃப்ரான்ஸ் பாரிஸுக்கு போய் ஃப்ரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்களையும் அப்படியே ஜெர்மனியுடைய சான்சலர்களும் வராங்களாம். அங்கேருந்து அப்படியே டிஸ்கஷன்லாம் நடத்திட்டு வரப்போகிறார் மனுஷன். சரி, எதுக்கு இந்த ட்ரிப் அப்படின்னு கேட்டால், நிறைய விதமான ஆயுதங்கள் எங்களுக்கு வேணும். இன்னும் ஃபைட்டர் ஜெட்டு வேணும், அடுத்ததாக இருக்கக்கூடிய ஷிப்பு வேணும், இன்னும் பல பணங்கள், நிறைய காசு செலவாக இருக்குது. அது இல்லாமல் பாரிஸ்க்கு ஏன் போகிறாரு? அதுதானே இங்கே பெரிய கேள்வி. ஏன்னா பாரிஸ் 2024 ஒலிம்பிக் போட்டி தகுதி சுற்றில் ரஷ்யா மற்றும் பெலாரஸினுடைய வீராங்கனைகள் வராங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் சும்மா விட்டுருவாரா? விளையாட்டானாலும் சரி, இல்லை வேறு எதுவானாலும் சரி, இங்கே போர் நடந்துட்டுருக்கு. போருக்கு காரணம் ரஷ்யா தான். எனவே ரஷ்யாவுக்கு எதிராக நான் கொந்தளிப்பேன். ரஷ்யாவினுடைய வீரர்கள், பெலாரஸினுடைய வீராங்கனைகள் யாரும் இந்த ஒலிம்பிக்கில் பங்கு பெறக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு டிமாண்டாக இருக்க போது ஜெலன்ஸ்கி அவர்களுடைய டிமாண்டில். இந்த டிமாண்டுக்கு பாரிஸ் என்ன சொல்ல போகிறாங்க? குறிப்பாக பாரிஸினுடைய மேயர்லாம், ஜெலன்ஸ்கி சொல்கிறது கரெக்டு தான் யா, அவர் சொல்கிறது தான் யா கரெக்டு, ரஷ்யா பெலாரஸினுடைய வீரர்கள்லாம் இங்கே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விளையாட்டில் இப்போ யுத்தம் மிகப்பெரிய அளவு இது இம்பேக்டை ஏற்படுத்த போகுது. இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? ஸோ யூகேயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறேன். அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக பெரிய ஒரு நாடு உக்ரைனுக்கு யார் உதவி பண்ணியிருக்காங்கன்னா அது யூகே தான். $2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகளை இந்த யூகே உக்ரைனுக்கு செஞ்சுருக்காங்க. அது ரிஷி சுனாக் அவர்களுடைய காலம், லிஸ்ட்ரஸ் அவர்களுடைய காலம், போரிஸ் ஜான்சன் அவர்களுடைய காலம் அப்படின்னு சொல்லி 3 பிரைம் மினிஸ்டர். இந்த சுவர் இன்னும் எத்தனை நபர்களை பழிவாங்க போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் நிறைய பிரைம் மினிஸ்டர் மாறி வந்தாலும் எங்களுடைய ஆதரவு உனக்கு தான் யா செலன்ஸ்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இந்த நல்லா யோசிச்சுக்கோங்க, யூகே பாராளுமன்றத்தில் பேசுகிறார் மனுஷன், அப்படியே தெரிக்க விட பேசுகிறார். நம்ம ஃப்ரீடத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இறகுகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். இறகுகளை கொடுங்கன்னா ஃப்ளைட்டை கொடுங்கடா, போதுண்டா, டேங்குகள் சேலஞ்சர் 2 நீங்கள் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய 10,000க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் அங்கே வந்து என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இப்போ பறக்கிறதுக்கான இறகுகள் வேணும், ஃபைட்டர் ஜெட் எங்களுக்கு வேணும். நாசுக்கா சொல்கிறார். அந்த ஃபைட்டர் ஜெட்டு கொடுக்கறது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய, அதாவது யூகேனுடைய பைலட்ஸ் கிங்காக அவங்கெல்லாம் வந்து என்ன செய்யணும், எங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு, எங்களுடைய விமானிகளுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும். நாங்களும் கொடுக்குறோம்ப்பா. யூகே சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக கொடுக்குறோம், அடுத்ததாக ஃபைட்டர் ஜெட்டாக எவ்வளோ வேணாலும் நாங்கள் தரதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக ஃபைட்டர் ஜெட்டுக்கான டீல் யூகே மற்றும் உக்ரைனுக்கு இடையே நடக்க போகுது. சரி, அது மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கைதட்டு. அப்படி புட்டின் அவர்கள் தோற்பதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த எதிர்பார்ப்பின் போது வேர்ல்டில் பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லாரும் கைதட்டுறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்கார் ஜெலன்ஸ்கி அவர்கள். இந்த ஸ்பீச்சினுடைய இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. பட் மனுஷன் அடுத்ததாக பாரிஸுக்கு போகிறதுனால இன்னும் பல இம்பேக்டோடன் வரலாம். நிறைய விதமான உதவிகளும் இனிமேல் உக்ரைனுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஆல்ரெடி பாக்முத் பகுதிக்கு கிட்ட வந்துட்டாங்க ரஷ்யா. இந்த பாக்முத் பகுதி இப்போ ரஷ்யா எங்கெங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, மேப்பில் எளிமையான ஒரு விரிவாக்கம் அப்படிங்கிறது வியூகத்திலையும் வரும். ஆல்ரெடி டிபி டிஃபென்ஸில் செந்தில் அப்படிங்கிற ஒரு நண்பரை வச்சு நம்ம போட்டிருந்தோம். ஸோ இந்த ஒரு இடத்துல பாக்முத் பகுதியே இம்பார்ட்டண்ட். அந்த பாக்முத் பகுதியை பிடிச்சிட்டாங்கன்னா எதுக்காக இந்த பாக்முத் பகுதியை மட்டுமே மையப்படுத்தி பலவிதமான நியூஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்ததாக நெதர்லாந்து மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பல நாடுகள். MH17 மலேசியாவினுடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது ரஷ்யாவினுடைய ஆயுதத்தை வச்சு தான். அந்த ஆயுதத்தை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது யார் தெரியுமா? புட்டின் அவர்கள் தான். புட்டின் அவர்கள் தான் அந்த ஆயுதத்தை கொண்டு போன்னு சொல்லி உக்ரைனுக்கு கொடுத்தாங்க. அதன் வழியாகத்தான் எங்களுடைய விமானம் அப்படிங்கிறது சுடப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் ரஷ்யா தான், நாங்கள் பழி வாங்குவோம். கண்டிப்பாக இது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இன்னும் பலவிதமான ஸ்டெப்ஸ் எடுத்து நாங்கள் இதை ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்ணுறாங்க. MH17 வச்சு மறுபடியும் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் செய்யப்படுகிறது. சரி, இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் வச்சு இவங்க ப்ரெஷர் பில்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மறுபடியும்
ரஷ்யாவுக்கு நிறைய பொருளாதார தடைகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த பொருளாதார தடை கொடுத்தது மட்டும் கிடையாது, ஆயில் ப்ரொடக்ஷன் எல்லாமே பாதிப்படைவதால் ஆயில் மார்க்கெட்டில் ஒரு கிரே ஆயில் மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆயில் ப்ரொடக்ஷனில் ஒரு கிரே மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரே மார்க்கெட் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் ப்ரொடக்ஷன், ஆயில் பங்கு வர்த்தகத்தில் பலவிதமான வொலட்டைல் ஸ்டேட் அப்படிங்கிறது வரும். அதனால் உலக நாடுகளில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். அந்த சின்ன பாதிப்புகள் பல நேரங்களிலும் மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக வர வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இந்த நேரத்தில் இப்போ டச்சும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நெதர்லாந்தும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் இதுக்கு பின்னாடி இருக்கோம்ப்பா, நாங்களும் ரஷ்யாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் வரை ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் பில்ட் பண்ணுறாங்க. அப்போ ரஷ்யா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இந்த நோட் ஸ்ட்ரீம் 1 நோட் ஸ்ட்ரீம் 2ல் திடீர்னு பார்த்தா வெடி விபத்துகள் ஏற்பட்டு லீக் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த லீக்குக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மண்டையை போட்டு ரொம்ப பெரிய அளவில் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரஷ்யா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னாங்க. இல்லை உக்ரைன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தா நிறைய நாடுகள், ஸ்வீடன் போன்ற நாடுகள் எல்லாருமே நிறைய ஸ்கியூபா டைவர்ஸ்லாம் கொண்டு வந்து அங்கே வந்து களம் இறக்கி புதிய புதிய கருவிகள் எல்லாமே களம் இறக்கி யார் காரணம், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது யாருடையோ சதி வேலை தான், யாரோ இதுக்கு வேணும்னு என்ன செஞ்சுருக்காங்க, இதை லீக் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ரஷ்யா கேட்டாங்க, அப்படி நீங்கள் ஏதோ இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கீங்களா, அதில் நாங்களும் வரோம், என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரிஞ்சால் தானே நாங்கள் அடுத்ததாக ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அந்த நாடுகள்லாம் நோ நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இப்போது ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நோட் ஸ்ட்ரீம் 1 நோட் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிற இந்த லீக்குக்கு காரணம் யூகே தான், இதுக்கு பின்னாடி அமெரிக்காவும் இருக்காங்க, இதில் ஏதாவது கேள்விகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக யூகே மற்றும் அமெரிக்கா பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பால்டிக் நாடுகள். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் உக்ரைனுக்கு பிறகு எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தா மோல்டோவா பக்கம் வரலாம், அப்படி இல்லைனா எட்டி பார்க்கக்கூடிய அந்த பால்டிக் நாடுகள் கிட்ட வரலாம். ஸோ இந்த பால்டிக் நாடுகள் இன்னைக்கு ஒரு உளவு செய்தி கிடைத்ததாக கூறியிருக்காங்க. அது என்ன உளவு செய்தினா, இல்லைப்பா, இந்த ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இருக்கார்ல, அவருடைய கடைக்கண் பார்வை பால்டிக் நாடுகளில் தான் விழுந்திருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா என்விரான்மெண்ட்டையும் ஒரு யுத்தத்துக்கு தயார்படுத்துங்க, இல்லை ரஷ்யாவுக்கு எதிரான அந்த செயல்பாடுகளில் மும்முரமாக செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால்டிக் நாடுகள் அடுத்த குறியாக பார்க்கப்படுகிறது. பால்டிக் நாடுகள் ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு ரொம்ப பெரிய அளவு எதிரியாக மாறிட்டாங்க. எகெயின் அண்ட் எகெயின் நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்படி உக்ரைனுக்குள்ளே ப்ரோ ரஷ்யன்ஸ் இருந்தாங்களோ பால்டிக் நாடுகளுக்குள்ளேயும் ப்ரோ ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ரஷ்யா நினைத்தது என்றால், அந்த ப்ரோ ரஷ்யன்ஸ் நினைத்தார்கள் என்றால் அங்கேயும் உள்நாட்டு பிரச்சனை, உக்ரைனுக்குள்ளே வந்த மாதிரியே உள்நாட்டு பிரச்சனை அங்கேயும் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரப்பட்டு எகெயின் என்ன செய்வாங்க ரஷ்யா, அவங்கள காப்பாற்ற போறேன்டா அப்படின்னு சொல்லி அங்கே போய் குதிப்பாங்க, டபுக்குறீன்னு குதிப்பாங்க. அங்கே குதிச்சு என்னெல்லாம் செய்ய போகிறாங்கிறது தெரியல. அதனால தான் பால்டிக் நாடுகள் இப்போதே சூதானமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யூகே இன்னைக்கு உக்ரைன் ஜெயிச்சிடும், இந்த வருஷத்தில் நம்ம ஜெயிக்கிறது, உக்ரைன் ஜெயிக்கிறத நான் பார்க்க போகிறேன், அதுவும் தெளிவான விக்டரியாக இருக்க போகுது, இந்த விக்டரியால் உலகத்தில் பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட்டும் கொடுத்து கைக்குலுக்கி டாட்டா காண்பித்து பாரிஸ்க்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அடுத்ததா கர்கிவ். இந்த கர்கிவ் பகுதி அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள், இல்லாட்டி அடிக்கடி ரஷ்யா என்ன செய்வாங்கன்னா அங்கே தாக்குதல் நடத்துவாங்க. உக்ரைனுடைய ஒரு ட்ரோன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த ட்ரோன் ஃபேக்ட்ரியை நாங்கள் அழிச்சிட்டோம், ஃபுல்லாக தாக்கி அழிச்சிட்டோம், அது இந்த கர்கிவ் ரீஜனில் தான்ப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ கர்கிவில் இருந்த ஒரு ட்ரோன் ஃபேக்ட்ரி அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பல இடங்களிலும் சைரன் ஒலிகள் அப்படிங்கிறது எழுப்பப்பட்டிருந்தது. எப்போ வேண்டுமானாலும் ஏர் ஸ்ட்ரைக் நடத்தப்படலாம் அப்படிங்கிறதுனால பல இடங்களிலும் சைரன் ஒலிகள் அப்படிங்கிறது எழுப்பப்பட்டிருந்தது. அடுத்ததா டேங்குகள் தான். பீரங்கி இல்லாமல் என்னப்பா, லெப்பர்டு 2 வர்றதுக்கு ஏப்ரல் மார்ச் ஆயிரும், அது வரையில் லெப்பர்டு 1 வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லெப்பர்டு 2 அப்படிங்கிறது ஒரு பெட்டாலியன் ஃபோர்ஸை நாங்கள் அனுப்பி வைக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய நாடுகள்கிட்ட வாங்கி நானே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி ஜெர்மனி சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் லெப்பர்டு 1 அப்படிங்கிற டேங்கை இன்னும் கூடுதலாக உங்களுக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கும். பல நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டோம், சீக்கிரமாக லெப்பர்டு 1 அப்படிங்கிற டேங்க் நமக்கு கிடச்சிருப்பா, பயப்படவே வேண்டாம், சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்கும், இனிமேல் நீங்கள் போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிப்ரவரி முடிஞ்சோடனே மார்ச் பகுதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப இன்டென்சிவாக இருக்க போகுது. அதுலேயும் பாக்முத் பகுதியை ரஷ்யா எப்போது கையகப்படுத்துகிறாங்களோ அப்போதிருந்தே உக்ரைனுடைய ஒரு கை இழந்த மாதிரி, உக்ரைனுக்கான லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே அங்கே தடைப்படுத்தப்படும். அதன் பிறகு உக்ரைனுக்கு எந்த மாதிரியான உதவிகள் போலந்து வழியாக கிடைக்க போகுது. ஸோ போலந்துலேயும் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, போலந்தே நேற்று பார்த்துருந்தோம், அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் அவங்களுடைய தலைநகரத்துக்கு மாற்றிருந்தாங்க. எப்போ வேண்டுமானாலும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் போலந்து பக்கம் திரும்பலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் போலந்தும் என்ன செஞ்சுருக்காங்க, ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக ட்ரைனிங் தான்.
இப்போ லெப்பர்டாக இருக்கட்டும், சேலஞ்சர் 2 இருக்கட்டும், அடுத்ததாக வரக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், இதுக்கான ட்ரைனிங்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஜெலன்ஸ்கி அவர்கள் எல்லாத்தையுமே கேட்டிருந்தாங்க. யூகேல 10,000க்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. எகைன் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூகேலே இன்னும் கொஞ்சம் ராணுவ வீரர்களை வரவழைத்து, உக்ரைனுடைய ராணுவ வீரர்களை வரவழைத்து இன்னும் பல நாடுகளை சார்ந்த ட்ரைனர்ஸை கொண்டு வந்து சீக்கிரமாக ட்ரைனிங் கொடுக்கணும், அதிவிரைவான ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கணும். ஏன்னா ரஷ்யா நினைக்கிறாங்க இந்த மார்ச்லேருந்து பேட்டில் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும், அதனால் நம்ம சீக்கிரமாகவே நம்முடைய ராணுவ வீரர்களை ட்ரெயின் பண்ணி முடிக்கணும். ஏன்னா ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவ் தாக்குதல் இருக்கும். ரஷ்யா ஆல்ரெடி 5 லட்சம் வீரர்களுக்கு தயார் நிலையில் அவங்களுடைய படையை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில் எவ்வளோ ஸ்பீடாக நம்முடைய படையை தயார்படுத்தணுமோ அவ்வளோ குயிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஒரு ரிக்வஸ்ட் வந்திருக்கு. இதனால தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது இப்போ யூகே போய் பாரிஸில் ஜெர்மனியினுடைய தலைவர் இவங்கெல்லாம் பார்த்து சந்தித்த பிறகு உக்ரைனுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும், உக்ரைனுக்கு பல புதிய உதவிகள் கிடைக்கும், புதிய இராணுவ உதவிகள் கிடைக்கும், புதிய வெப்பன்ஸ் கிடைக்கும். இதுக்கு மத்தியில் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு பெரிய புஷ் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, நம்மளால் முடியும், இவ்வளோ நாடுகள் நமக்கு பேக்கப்பாக இருக்காங்க, 50+ நாடுகள் பேக்கப்பாக இருக்காங்க, இதனால் நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ ராணுவ வீரர்களுடைய மனநிலைமை இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்லேருந்து இல்லாட்டி இவ்வளோ நாள் வாங்கின அடியிலிருந்து கொஞ்சமாக விடுபட்டு ஒரு பாசிட்டிவ் மனநிலைமையுடன் இந்த மார்ச் மாதத்திலிருந்து போராட ஆரம்பிப்பாங்க. இந்த போராட்டம் தான் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தரப்போகுது. ஏன்னா 10வது கட்ட பொருளாதார தடை போட்டுட்டாங்க. ஆல்ரெடி ரஷ்யா கொஞ்சம் தங்கத்தெல்லாம் வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுக்கு மேலே ரஷ்யாவினுடைய அந்த ஆயில் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தடைப்படுத்தியிருக்காங்க. ஆயில் ப்ரைஸ் கேப் அப்படிங்கிறது போட்டுட்டாங்க. பல நேரங்களிலும் ரஷ்யாவுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே சுற்றி வளைக்கும் திட்டத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஈடுபட தொடங்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மார்ச் மாதம் ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க? ஒருவேளை ரஷ்யா சொல்கிற மாதிரி சுற்றி வளைச்சிட்டாங்கன்னா டாக்டிக்கல் அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் இருக்கிறது. ஸோ என்னென்ன நடக்குது, என்னென்ன அப்டேட் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வியூகம் தமிழ் வியூகம் வழியாக பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.